உத்தம குணங்கள் எல்லாம் உறவாகி இந்த உத்தமி வயிற்றினிலே கருவாகி தெய்வ பக்தியை வளர்ப்பதற்கே குருவாகி வந்த பாக்கியமே பள்ளி எழுந்தருளாய். திருடி பிரகம் என்றால் ஆனந்தம். இந்த உலகத்திற்கு பக்தி என்ற பேரானந்தத்தை வழங்கப் போகிறவன் நீ. ஆகவே உனக்கு பிரகலாதன் என்ற நாமத்தை சூட்டுகிறேன் அப்பனே. சத்தியாகிரகத்தின் தத்துவத்தையே இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட நீ அவதரித்திருக்கிறாய். ஆகவே எம்பெருமானின் அனுக்கிரகமும் அருந்துணையும் இல்லாமல் அப்பெரும் காரியத்தை நீ சாதிக்கவே முடியாது. ஆகவே இந்த உலகத்தின் காற்று உன் மீது படும் முன்னரே அவன் திருநாமத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். அந்த திருநாமத்தை சொன்னால் அது என்னென்ன தரும் தெரியுமா? குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். அது நாராயணா என்னும் நாமம். நிதம் நாவால் சொன்னால் வரும் க்ஷேமம். ஹரிநாராயணா என்னும் நாமம். நிதம் நாவால் சொன்னால் வரும் க்ஷேமம். ஹரிநாராயணா என்னும் நாமம் தீராத வினைகளை தீர்க்கும். தீராத வினைகளை தீர்க்கும் என்று மாறாத பேரின்பம் சேர்க்கும். ஹரிநாராயணா என்னும் நாமம். நிறைந்துள்ள நாமம் அருமறை ஒரு நான்கும் அருளிய நாமம். அணுவுக்குள் அணுவாக நிறைந்துள்ள நாமம். நறுமலர் தேனாக நாதமயமாக. நறுமலர் தேனாக நாதமயமாக திருவருள் புரிகின்ற நாமம் நாராயணா என்னும் நாமம். அன்பெனும் அமுதூட்டும் அன்னை அது அறிவூட்டி ஆளாக்கும் உன்னை. அன்பெனும் அமுதூட்டும் அன்னை அது அறிவூட்டி ஆளாக்கும் உன்னை. நம்பியே அழைப்பவர்கள் முன்னே இதோ நான் என்று ஒரு காட்டும் தன்னை.